லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு பிரபலமான நடிகர் விஜய், அவருடைய மனைவி விவாகரத்து கேட்டிருக்காங்க. அந்த விவாகரத்து கேட்ட காலகட்டத்தில் விஜயும் திரிசாவும் ஜோடியாக ஒரே உடையில், ஒரே கலர் உடையில் திட்டமிட்டு அந்த உடைகள் நெய்யப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டே போறாங்க. நீ என்ன சொல்றது, என் பொண்டாட்டி திரிசாதான் அப்படிங்கிற லெவல்ல அப்படின்னு உலகம் முழுக்க பேசக்கூடிய அளவுக்கு போயிருக்காங்க. நீ விவாகரத்து கேட்டல்ல, இங்க பாரு நாங்க ஒன்னா ஜோடியா போறோம். அந்த ஆணாதிக்க திமிர்ல விஜய் பண்ணிட்டாரு, அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி விஜய் கட்சியில உள்ள பலருமே சொல்றாங்க. அதுல பல பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க, நான் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போயிருவனே அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுல அந்த கணவரோட நிலைமையை நினைச்சு பாத்தீங்களா? அப்ப தான் வீட்டில இருந்து போகக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தாவேகா கட்சி கூட போகக்கூடிய பெண்கள் மீதும் சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் இத அவர் தனிப்பட்ட விஷயம்னு சொல்லிடாதீங்க, அது தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 4 செவுத்துக்குள்ள இருக்கிறவர்லேருந்து அது தனிப்பட்ட விஷயம். செவுத்தை தாண்டி வந்துருச்சுன்னா அது கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துச்சு, சந்தைக்கு வந்தது மாதிரிதான். அப்ப பார்த்திபன்ட்ட இதை கேட்டிருக்காங்க திரிசா படத்தை பார்த்து. குந்தவைய கொஞ்ச நாள் குந்த வச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னதுனால எந்த விதமான தவறும் கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு திரிசா ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க மறைமுகமா. சரி, வேற வழி இல்லாம நம்மளால ஏன் மற்றவங்க வருத்தப்படணும் அப்படிங்கிறதுனால வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. பார்த்திபன் வருத்தம் தெரிவித்தது மிகப்பெரிய தவறு. நான் வருத்தம் தெரிவித்ததை வாபஸ் வாங்கிக்க சொல்கிறேன்னு சொல்லி பேட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். குந்தவைய கொஞ்ச நாள் குந்தவை, குந்தானியே கொஞ்ச நாள் குந்தவை, குந்தானி குந்தவை, குந்தகை குந்தவை, அந்த அடுக்குமொழியில அவர் பேசிட்டார். அது அன்னைக்கு தாவேகா கட்சியில உள்ளவங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு கைதட்டல் பண்ணியிருக்காங்க. அப்ப அடுத்தவருடைய கணவர் என்று தெரிந்தும், அவருக்கு விவாகரத்து கேட்கிறாருன்னு தெரிஞ்சும் திரிசா இவ்வளவு நெஞ்செழுத்தத்துல இந்த அம்மா போயிருக்குன்னா, அப்ப ஏதோ உள்ள ரசியல் இருக்கு. எனக்கு என்னமோ திரிசாவை பத்தி மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. திரிசா ஒரு கேரள ஆரிய பெண்மணி. துக்ளக் ரமேஷ் தாவேகாவை மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்து வருகிறார். ஒரு திராவிட சித்தாந்தம் கொண்ட, ஓரளவு திராவிட சித்தாந்தம் கொண்ட அதிமுகவை நாம கிட்டத்தட்ட கீழே தள்ளிட்டோம். அப்ப இன்னொரு திராவிட கட்சியை வீழ்த்தணும். மெயினான இருக்கக்கூடிய திராவிட கட்சி என்ன? தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சி இருப்பதற்கான காரணம் பாஜக தான். பாஜக ஆரிய பாப்பார கூட்டம் இல்லாவிட்டால் திராவிட சித்தாந்தங்கள், திராவிட கொள்கை கொண்ட திராவிட மாடல் ஆட்சி இங்கு இல்லை. அதோ ஆரியன் வருகிறான் என்று திராவிடன் வளர்ந்து கொள்கிறான், இதோ திராவிடன் வருகிறான் என்று ஆரியன் வளர்ந்து கொள்கிறான். ஒரு பாடல் உண்டு விஷால் படத்துல, ஆரிய உதடுகள் ஒண்ணுது, திராவிட உதடுகள் என்னது, இரண்டும் சேர்ந்து கலக்கட்டுமேன்னு. அந்த பாட்டை வைரமுத்து தவிர வேற யாரும் எழுதியிருக்க மாட்டார். அப்ப உயிரோட இருக்காங்க ஐயா கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் உயிரோட இருந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பாடல் வருது, ஆரிய உதடுகள் ஒண்ணு, ஆரிய உதடுகள் ஒண்ணுது, திராவிட உதடுகள் என்னது, இரண்டும் சேர்ந்து கலக்கட்டுமே. எப்படி அந்த பாட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சு திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட வீரமணி போன்றவர்கள் கொந்தளிச்சிருக்கணும்ல. அப்ப ஆரியமும் திராவிடமும் மறைமுகமாக ஒருவர் காட்டிக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏமாளிகளாக இருப்பது தமிழர்கள், தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் சரியா இருக்கா? அதுவும் இல்லை. விஜய் கொண்டு வர்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியலா? சீமான் கொண்டு வர்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியலா? எல்லாம் குழப்புறாங்க. மாட்டுக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு போங்கிறாரு, அப்புறம் மாட்டை குழந்தையா வளர்ப்போங்கிறாரு. மாட்டுக்கறி தின்னுட்டு பழனி கோயிலுக்கு போ, சிவன் கோயிலுக்கு போம்பாரு. இவர் மாட்டுக்கறி தின்னுட்டு சிவன் கோயிலுக்கு பழனி கோயிலுக்கு போக மாட்டார். அப்ப எல்லாமே மக்களை முட்டாளாக்குவதற்கான அரசியலை செய்கிறார்கள் விஜய், சீமான் எல்லாருமே. அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அறிவிச்ச கட்சி நல்ல கட்சியாச்சு. தமிழக வெற்றி கழகம், யானை இருக்கு, வாகை, சூடா, மலர், என்னென்னமோ இருக்கு. ஆஹா, அருமையான கட்சியா. 30% வரும், 35% வரும். சொம்புத்து குணம் இதில் பூரா ஒரு வேலையும் காணாம். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், 10க்கு மேல தாண்டாத அதிகபட்சம் போனா. இன்னும் அது கூட உறுதியா இல்லை. ஆக அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அம்மையார் திரிசா சங்கீதாவுக்கும் தான் போட்டி.
அந்த நிலைமையில தான் இருக்கு. இப்ப விஜய்க்கு அரசியல் சித்தாந்தம் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரசியல் சித்தாந்தங்களை காப்பி அடித்து தேர்தல் அறிக்கையை கூட காப்பி எடுத்து பண்றாங்க. விஜய் கூட யார் இருந்திருக்கணும் தெரியுமா? முதல்ல ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச ஆர்கே ராஜா இருந்திருக்கணும் கூட. மணிகண்டன் வீராசாமி சென்னையில் ஒருத்தர் இருக்காரு. அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய தந்தை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. தந்தை கெட்டு போறதுக்கு பிள்ளைக்கு விளைய சொல்லுவாங்க. அப்ப அந்த வகையில இருக்கு. அப்ப ஒரு தந்தை பேச்சை கேட்கல, தாய் பேச்சை கேட்கல, மனைவி பேச்சை கேட்கல, கூத்தியா பேச்சை கேட்டுக்கிட்டு போறானே புள்ள அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு நொந்து போய் தான் வீட்டை விட்டு வெளியேறாங்க அம்மாவும் அப்பாவும். அம்மையார் சங்கீதா அவர்களை விஜயவர் அடிச்சிருக்கார், மகனை அடிச்சிருக்கிறார், மகளை மட்டும்தான் அடிக்கல. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருத்தம் இருக்கும்? 20 வயசு 25 வயசுக்கு மேல ஆயிருச்சு, கல்யாணம் பண்ற வயசுல இருக்காங்க. அந்த நேரத்துல கூத்தியா தேவையா? கூத்தியா தேவைன்னா தனியா வச்சுக்கணும்ல, வீடு வாங்கி கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து போதை வசத்துக்கு அடிமையாகி இருக்கிறார் விஜய். அடிமையாக்கியது யாரு? திரிசா. ஜோசிய வளையத்துக்குள்ள கொண்டு போய் திணிச்சது யாரு? புஷி ஆனந்த். புஷி ஆனந்தும் திரிசாவும் விஜயை விட்டு விலகினால் விஜயுடைய அரசியலும் நல்லா இருக்கும். விஜயும் நீண்ட காலத்துக்கு உயிரோடு இருப்பார். ராஜீவ்காந்தியை படுகொலை செய்துவிட்டு அதோபார் சாந்தன், பேரறிவாளன், முருகன் உட்பட 7 பேர் தான் இதற்கு காரணம் என்று அண்ட புழுகி எவ்வளவு சதியார வேலைகள் எல்லாம் செய்தார்கள். சோனியாவும் அதற்கு உடன்பட்டிருந்தார். என் கணவர் இறந்து போனார், என் கணவர் இறந்து போனார் என்ற, கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு பிம்பம் இருக்க வேண்டும் இந்தியா முழுக்க என்ற ஒரு காரணத்திற்காக 7 பேர் அநியாயமாக தண்டனை பெற்றார்கள். இப்ப நம்ம சுத்தி வளர்ச்சி எல்லாத்தையும் பார்க்கும்போது திரிசா ஒரு ஆரிய பெண்மணி. விஜயை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் துக்ளக் காங்கிரஸ் மூலமாக விஜய்க்கும் திரிசாவுக்கும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ திருமணம் நடைபெற்று பின்னர் அரசியலில் உள்ள இங்கே ஆரிய பாப்பார கூட்டம் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆரிய பெண்மணி திரிசாவை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்க, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. இன்னைக்கு போதை வயசுக்கு ஆளாகிய தீபாவை கூட அரசியலுக்கு கொண்டு வர்றாங்க. எல்லாருக்குமே எல்லா பழக்கம் இருக்குங்க. காசு பணம் கட்டிலுக்கு கீழே கோடி கணக்கில் பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே எல்லா பழக்கமும் செய்வாங்க தான். அரசியலுக்கு வந்துட்டா தவிர்த்துக்கணும். நல்லவேன்னு காமிச்சுக்கணும், நல்லவேன்னு நடிச்சுக்கணும். விஜய்க்கு சினிமாவில் நடிக்க தெரிஞ்ச அளவுக்கு நிஜத்தில் நடிக்க தெரியலையா? அரசியலில் குழப்பமா இருக்கு. அப்போ திரிசா அரசியலுக்குள்ள வந்தால் என்ன நடக்கும்? ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு ஏதேனும் ஒரு அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமாயின் அதற்கு திரிசா தான் காரணம் அப்படிங்கிற லெவலில் தாவேக்காவனுடைய உண்மையான தொண்டர்கள், உண்மையான ரசிகர்கள், இது இந்த கள்ளத்தொடர்பு வச்சுக்கிறது இதெல்லாம் பிடிக்காத உண்மையான நேர்மையுள்ள நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க? திரிசாவும் புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனும் எங்களை விட்டு விலகினா நாங்கள் நிம்மதியாக இருப்போம், நாங்களும் அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் நடமாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் பார்த்திபன் மிகச்சரியாக சொன்னால், குந்தவையே குந்தவை, குந்த வைக்காவிட்டால் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகவும் விஜயனுடைய அரசியலுக்கு அவருடைய உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். ஏன்னா அரசியல்ல எதுவும் நடக்கலாங்க. விஜயோட உயிருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவத்தை ஏற்படுத்தி விட்டு இதோபார் திமுக தான் செய்தது என்று பழி போட்டு விடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ராஜீவ்காந்தி படுகொலை நடைபெற்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி சுமந்த ஒரு காலகட்டம். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்தது, அதிமுக ஆட்சிக்கு வந்தது. வரலாறு சொல்லுது, நான் சொல்லல. அதனால விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லா பெண்களும் என்ன அயோக்கியமா இருக்காங்களா? எங்க விஜய் 4 கூத்தியா வச்சுக்குவாரு, பிச்சைக்காரன் கூட 4 கூத்தியா வச்சுக்கிறான், எங்க விஜய் வச்சுக்கிட்டா என்னங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. பொது வழியில அரசியலுக்கு வந்துட்டா நேர்மையா இருக்கணும்னு பார்க்கணும். அது மறைமுகமா வச்சுக்கணும். பேண்ட் போட்டுட்டு ஜட்டி போடக்கூடாது, ஜட்டி போட்டுட்டு தான் பேண்ட் போடணும். குளிச்சுட்டு துண்டை கட்டிக்க கூடாது, துண்டு கட்டிக்கிட்டு தான் குளிக்கணும். பல விஷயம் இருக்கு. சரக்கு அடிக்கிறதுல கூட சாப்பிட்டுட்டு தான் சரக்கு சாப்பிடணும், வெறும் வயிற்றுல சரக்கு சாப்பிடக்கூடாது. சரக்கு சாப்பிட்டுட்டு நல்லா கருவாடு, மீன் குழம்பு, வத்த குழம்பு, மசாலா கிசாலா போட்டு சாப்பிடணும்பாங்க. தண்ணி அடிக்கிறவங்க சொல்லிக்கிறத பேசிக்கிறத நம்ம அடிக்கிறது இல்லை. ஏன் சொல்றேன்னா எதுக்கா இருந்தாலும் ஒரு வரைமுறை இருக்கு. விஜய் ஜட்டி போட்டுட்டு பேண்ட் போடணும், அது போலதான் ஒரு மனைவி. இது வெளிப்படை தன்மையா ஜட்டி எடுத்து வெளியில தெரிஞ்சுன்னா என்ன நல்லா இருக்குமா? அசியமா இருக்காது. விஜய் பண்ற அரசியலே வத்த குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு எல்லாத்தையும் ஒன்னா ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்ற அரசியல் தான் அவர் பண்றாரு.
கொள்கை சித்தாந்தங்களும் அப்படித்தான் இருக்கு, பேச்சும் அப்படிதான் இருக்கு. மேடையில வந்த உடனே இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் பாரதி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கிற மாவட்ட பொருளாளர் அவர்களே, விழா ஏற்பாட்டாளர் புஷி ஆனந்த் அவர்களே, ஆதவன் அவர்களே, நிர்மல்குமார் அவர்களே அப்படின்னு சொல்லி தான் பேச்சு தொடங்கணும். மேடைக்கு வந்தவனுமே நண்பா நண்பி கான்பிடன்ஸா இருங்க, நம்ம தான் டிவிகே டிஎம்கே. அரசியலே தெரியலங்க. அரசியல் எப்படி பேசணும்னு முதல்ல மேடைக்கு வந்தா அவர்களேன்னு எல்லாத்தையும் பேசணும். அந்தந்த பகுதிக்கு வந்தா, வேலூர் மாவட்டத்துக்கு வந்தா அந்த மாவட்ட செயலாளரை பத்தி பேசணும், ஒன்றிய செயலாளரை பத்தி பேசணும். அப்பதான் அந்த ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலர் பேர் வந்து ஊர் உலகத்துக்கு தெரியும். திருச்சியில மாவட்ட செயலர் யாருன்னு இதுவரையிலும் எனக்கு தெரியாது. மண்ணச்சநல்லூர்ல திருச்சி மாவட்டத்தில் மண்ணச்சநல்லூர் ஒன்றிய செயலர்னு எனக்கு யாரும் தெரியாது. மண்ணச்சநல்லூருக்கு விஜய் வந்தாருன்னா மண்ணச்சநல்லூர் ஒன்றிய செயலர் பார்த்திபன் அவர்களே, முரளி அவர்களே, பாரதி அவர்களே, யாராவது ஒரு பேர் அந்த ஒன்றிய செயலர் பேர் சொல்லணும்ல. கான்பிடன்ஸா இருங்க, வெற்றி நமக்கு தான், டிவிகே டிஎம்கே. இது வெற்று அரசியல். உரிக்க வெங்காயம் தான், உரிக்க முட்டைகோஸ் தான். சரியான அரசியலை, வலுவான அரசியலை விஜய் இதுவரை செய்யவில்லை, எப்போதுமே செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. பேசாம அவர் எதனால அரசியலுக்கு வந்தாருங்கிறது இன்னும் கேள்விக்குறியா இருக்கு. திருசா சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரா, அல்லது சுசித்ரா மூலியமாக சொன்னாங்களே ஒரு ஆண் டார்ச்சர் தாங்க முடியுமா, அதனால நீ அந்த அரசியல் அந்த ஆளோட அரசியலை வீழ்த்தணும், நீ ஒரு கட்சி தருவீங்கன்னு சொல்லி திருசா சொல்லி கட்சி ஆரம்பிச்சாங்களா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மொத்தத்துல இளைஞருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக கூடாது. பேசாம விஜய் சினிமாவுக்கு போறது மிக மிக நல்லது. விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் இப்படி நண்பா நண்பி டிவிகே டிஎம்கே ஓட்டு சதவீதம் இத்தனைதான் என்பது நிர்வகிக்க முடியாத ஒருவர் அப்படி பேசியதெல்லாம் வைத்து பார்க்கும்போதுதான் குந்த வச்சா சோழி முடிஞ்சு போச்சுங்க. விஜய் அரசியல்ல ஜம்முன்னு இருக்குங்க. யார் சொல்றது? பார்த்திபன் சொல்றாரு. எல்லாத்துக்கும் சுத்தி வளைச்சு எப்படி அருமையா சொன்னாரு பாத்தீங்களா பார்த்திபன். அதுதான் ஒரு சிறந்த நடிகர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த சமூக செயற்பாட்டாளர். அத்தனை விருதும் அவருக்கு கொடுக்கலாம். அருமையான மனுஷன். குந்தவை கொஞ்ச நாள் குந்தவை, குந்தானியே கொஞ்ச நாள் குந்தவை. ஒரு அடுக்கு மொழியில அழகா சொல்லிட்டார். அதை போய் ஒரு பெரிய குற்றம்னு திரிசா சொல்ல போக அதுக்கு வருத்தம் தெரிவிச்சதை வாபஸ் வாங்கி இன்னும் பல்வேறு கருத்துக்களை இது போன்ற தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நல்ல செயற்பாட்டாளராக, சமூக செயற்பாட்டாளராக, நல்ல எழுத்தாளராக பார்த்திபன் அவர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும். விஜயை விட்டு திரிசா பிரிந்தால் தீய எண்ணங்கள் எல்லாம் பிரியும். ஆதவ் அர்ஜுன் பிரிந்தால் தீய எண்ணங்கள் எல்லாம் பிரியும். புஷி ஆனந்த் பிரிந்தால் விஜய்க்கும் விஜயுடைய உயிருக்கும் ஆபத்தில்லாத பயணமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் ராஜீவ்காந்தி படுகொலை போல ஏதேனும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி ஏதோ மாதிரி இப்படி நடந்துவிட்டது என்று திமுகவின் மீது மிகப்பெரிய ஒரு பழியை போட்டு அப்படி நாசக்கார வேலையை செய்வதற்கான அத்தனை வழிவகைகளும் இருக்கிறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் எல்லா வேலையும் ராஜதந்திரமாக செய்யும். திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் திரைப்பட நடிகரை வைத்துத்தான் வீழ்த்த முடியுங்கிற லெவலுக்கு ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் வந்துருச்சு. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மிக ஜாக்கிரதையா இருங்க. விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திருசாவுக்கு புரட்சி தலைவி அண்ணி அப்படிங்கிற வசனம்லாம் போட்டு யாரெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க, 4 கொண்டாட்டி வச்சுக்குவாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. திரிசா, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் இவர்கள் 3 பேரும் விஜயை விட்டு பிரிந்தால் விஜய்க்கு அரசியல் வாழ்க்கை என்பதை விட அவருடைய நீண்ட ஆயுள் காலம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் பல்வேறு மர்ம முடிச்சுகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றிய செய்தியை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நம்ம விஜய்க்கு எதிர்ப்பாக பேசுறதுனால திமுக ஆதரவு கிடையாது. திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அத்தனை ஊழல் முறைகேடுகளையும் சுட்டி காட்டி திருச்சியில் இருக்கக்கூடிய நேருவோட உதவியாளர் என்னை வந்து ஆள் வச்சு காவல்துறை வச்சு மிரட்டின அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதேபோல் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் என்னை பொய்கை தூக்கி உள்ள போட்ட சம்பவம்லாம் இருக்கு. நம்ம திமுக அதிமுக 2 கட்சியிலையும் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி தான் நம்ம செய்தி போடுறோம். அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிடும் லகரம் டிவி சேனலை ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.